சிந்து வந்து போகறதுக்கு வழி இல்லாம வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அவ கால் போன போக்குல போகும்போது அப்படியே மயக்கடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா ஒரு வண்டி வந்து நிக்குது. பார்த்தா அதில வந்து வக்கீல் வந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. அவங்க வந்து சிந்துவ பார்த்துட்டு அப்படியே வந்து "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. எழுந்துக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ல கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து வீட்டுக்கு வந்தோனே சிந்து வந்து கண்ண திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா யார் வீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம பயப்படுறாங்க. "பயப்படாதம்மா. நீ வந்து பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏம்மா சாப்பிடலையா? ரொம்ப லோவா இருக்கு." இப்போ தான் சொல்லிட்டு போனான் டாக்டர் பிபி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க சாப்பிட்ணும்ல சரி வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்க எனக்கு வேணான்றாங்க வம்பு பண்ணி உன்னோட அம்மாவை என்ன நினச்சிக்கம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறாங்க உடனே வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அந்த சிந்து வந்து அதை சாப்பிட்றாங்க சொல்லுமா எதுக்காக இப்படி வந்த உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு உன்னை நான் கூட்டின்னு போய் விட்டுறேன் அப்படின்றாங்க உடனே சிந்து அழறாங்க ஏம்மா அழற அப்படின்னோடனே எனக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுமா அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சிந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கியம்மா இது தப்பு இல்லையா ஒருத்தரை இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னோடனே எனக்கு புரியுதுங்க நான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை நான் அந்த அளவு வந்து என் சிவாவை விரும்பினேங்க அவர் தான் எனக்கு எல்லாமும் நினச்சேன் ஆனால் கடைசியில் அவரே வந்து கையெழுத்து போட்டுட்டாரு ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து நான் உன்னை மனப்பூர்வமாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏற்றுக்கினாருங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கையெழுத்து போடுறது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே நீ கேட்குற கேள்வியும் கரெக்டு தான் ஆனால் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்கன்றதால அவரும் அப்படி இல்லைங்க என் டாக்டர் என்னை எப்போவுமே வெறுக்க மாட்டார் இப்போ வரைக்கும் என்னை விரும்புகிறாருங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே அந்த வந்து நம்பிக்கை உனக்கு இருக்கா நம்பிக்கை இருக்குது சரி கவலைப்படாத கண்டிப்பாக இந்த கேஸில் நீ ஜெயிப்ப எப்படி சொல்கிறீங்க சொல்கிறேன்னு நான் நீ ஜெயிப்ப தைரியமாக கோர்ட்டுக்கு போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க மேடம் அது வந்து சொல்கிறத கேளுமா நீ தைரியமாக போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே வந்து கோர்ட்டில் வந்து எல்லாருமே வந்து கூடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து சிந்துவோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்போ வந்து சிந்துவுக்கு எதிராக வந்து நிறைய வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சிந்துவை பார்த்தோன்னு சிவா சிந்து எங்கே இருந்தாலும் தெரியும் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சிந்துக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையும் காட்டி இந்த மாதிரி சிந்து வந்து பொய் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கல்யாணத்தை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிந்துக்கு எதிரான வக்கீல் வந்து வாதாடுறாங்க சிவா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த வந்து அந்த பேப்பர்ஸையும் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இதையெல்லாம் பார்த்து சிந்து வந்து தயவு செய்து என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிடாது அவர் கூட நான் வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் வந்து ஜட்ஜி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கியம்மா இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதாம்மா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறாவ அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு எதாவது சாட்சி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து இந்த கேஸை அப்படி சொல்ல வராங்க ஜட்ஜு அப்போ கரெக்டாக மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அந்த வக்கீல் சிந்துக்கு உதவி பண்ண வக்கீல் அவங்கள பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆக்சுவலாக அம்பிகா தான் அந்த வக்கீலாக வராங்க அவங்கள பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்ருக்காங்க உடனே வந்து சிந்துக்கு வந்து ஆதரவாக நான் வந்து வாதாடுறேன் அப்படி சொல்கிறாங்க இவங்க பெரிய வக்கீலாச்சே இவங்க வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காங்களே இப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் பேசிக்க ஆரம்பிங்க என்னடா சொல்கிறாங்க பெரிய வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து என்ன பொருள் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க சிந்துக்கு ஆப்போசிட்ஸாக எல்லாம் வந்து வந்து ஆதாரங்களும் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த ஆதாரங்களும் இருந்தாலும் சிந்து செஞ்சது தப்பே இருந்தாலும் என்னோட கட்சிக்காரருக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும் அவங்க சிவா கூட தான் வாழ்வாங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படிங்க அது சிவாவை ஏமாற்றி தானே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது எப்படி அவங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து வக்கீல் வந்து சொல்கிறாரு இதில் கண்டிப்பாக வாழ முடியும் ஏன்னா சிவா இப்போவும் சிந்துவை லவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க சொல்லுங்கள் சிவா நீங்கள் சிந்துக்கு வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்கள் என் புள்ள அப்படிலாம் சொல்லவே சொல்ல கல்யாணம் நடந்து இப்போ வரைக்கும் அவன் தனியாக தான் இருக்கான் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்களா நான் கேட்டது சிவாவை அப்படின்னோடனே சிவா அப்படி யோசிக்கிறார் சொல்லுங்கள் சிந்து கிட்ட நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களா உன்னை நான் ஏற்றுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களான்னு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு ஆமான்றாரு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க